ஏண்டி பெனாயில் எடுத்துட்டு எங்கடி போயிட்டு வர? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம சாந்தி இல்லங்க, அவ அரளிக்கொட்டையை அரைச்சு குடிச்சிட்டாங்க. அரளிக்கொட்டையை குடிச்சிட்டாளா? என்னடி சொல்ற? இவ்வளவு சாதாரணமா சொல்றியே? 108க்கு யாராச்சும் போன் அடிச்சாங்களா இல்லையா? ஐயோ, டக்குன்னு பெட்ல அட்மிட் பண்ணி ஆகணும்டி அவளை, இல்ல செத்து போயிட போறான். என்னங்க நீங்க ஆம்புலன்ஸுக்குலாம் ஒரு போன் போட வேணாம். ஆஸ்பத்திரிக்குலாம் போனா 1,50,000 பில்ல போட்டு புடிங்கிடுவாங்க. நான் அவளை காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டியா? எப்படி காப்பாத்தின? தோப்பிருங்க பெனாயில், இந்த பெனாயில அவ வாயில ஊத்தி வாந்தி எடுக்க வச்சுட்டேன். கொஞ்சம் மயக்கத்துல இருக்கா, மயக்கத்துல சொல்லி கூட்டு வர பாருங்க. அடி பாவி, அவ அரளிக்கொட்டையை குடிச்சிருந்தா கூட தப்பி தவறி உயிர் போயிச்சிருப்பாடி. அவ வாயில போட்டு பெனாயில ஊத்தி அவளை கொன்னுட்டு கேட்டா மயக்கம் போட்டான்னு சொல்றாரு. இன்னும் 5 நிமிஷத்துல போலீஸ் வந்துடும், இவளை அரெஸ்ட் பண்ணிடும். நம்ம எங்கேயாச்சும் வேலைக்கு கிளம்பி ஓடிடும். இந்த வாழையில மீனை வச்சு சுட்டு தருவா, சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும் சுட்டு. அது அந்த மாடல்ல சமைச்சா நல்லா தான் இருக்கும். இந்த ஐடியாவை ஃபர்ஸ்ட் உனக்கு யாரு கொடுத்தா? என் ஃப்ரெண்டு. அவ அவளுக்கு நல்லா சமைக்க தெரியும், வாய்க்கு ருசியா அவ புருஷனுக்கு சமைச்சு போடுறா. அவ இந்த மாதிரி வெரைட்டியா செய்யலாமா? ஆனா நீலாம் இந்த மாதிரி செய்யணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. உனக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு சுடு தண்ணி போட தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாது இல்ல, போயிட்டு அதை ஃபர்ஸ்ட் போய் கத்துக்க. தோப்பர், அது ஒன்றும் பெரிய வெள்ளம் கிடையாது. தண்ணி எடுத்து அடுப்புல போட்டா அதுவே சுட்டுரும். போ, அதை ஃபர்ஸ்ட் போய் கத்துக்குமா, போமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக். வீடியோ போடுறது நீ தானே? ஆமாண்ணே, உன் வீடியோ தான்ப்பா, அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அப்படியாண்ணே? ரொம்ப சந்தோஷண்ணே. ஏன் சார் அடிக்கடி பாக்குறீங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தான். சிரிச்ச உடனே செருப்படியா? இந்தாயா முட்டை தோசை கேட்டேன் நானே. முட்டை தோசை தான் அது. இது முட்டை தோசையா உனக்கு? இது உங்க ஊர்ல முட்டை தோசையா? இது அதுல முட்டை மேலாப்ல தடவி இருக்கேன். தோசையில முட்டைய மேலாப்ல தடவுனா அதுக்கு பேர் முட்டை தோசை. நம்பிக்கையில மோந்து பாருங்க, முட்டை வாசனை வருதா? வருது. முட்டை வைக்கிற வேலைக்குலாம் ஒரு முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்த முடியாது. இப்படி மேலாப்ல தான் தடவ முடியும். முட்டை தோசை நினைச்சுன்னு தின்னுங்க. சிக்கனமா இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவு சிக்கனமா இருக்க கூடாது. இந்த சிக்கனத்தை அவ போடுற மேக்கப்ல காட்டினா குடும்பம் எப்போவே எங்கேயோ போயிடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக். எதுக்கு இப்படி போனை உடைச்சு வச்சிருக்க? ஏன் நான் என்ன பண்றது? கை தவறி கீழே விழுந்துருச்சு. கை தவறி விழுந்து உடஞ்சதாலும் உன் கையில இருந்து தானே விழுந்து உடஞ்சது. அதுக்கு என்ன பண்றது? ஏய், இது மாதிரி பேசிட்டே இருந்தேன்னா நான் அடிச்சிருவேன். நீ மட்டும் தான் அடிப்பியா? நானும் அடிப்பேன். என் போனை உடைச்சிட்டு என்னைய அடிப்பியா? கை தவறி தான் கீழே விழுந்தது. நான் என்ன வேணும்னே உடைச்சனா? ரொம்ப நேரமா சண்டை தான் நடக்குது, 2 பேரும் அடிச்சுக்க மாட்டாங்களா? இப்படி உடைச்சு வச்சிருக்கேன், நான் இப்ப என்ன பண்றது? இப்படி பேசிட்டே இருந்தா சண்டை முடிவுக்கு வராது. இந்தாங்க, இதெல்லாம் அடிங்க, சண்டை உடனே முடிவுக்கு வரும். என்னடா ஆச்சு? விக்கல் வருதுடி. வந்தா சேர் போட்டு உட்கார சொல்லு. விக்கல் நிக்கவே மாட்டுது, அப்புறம் எப்படிடி உட்காரும்? வெளிநாட்டில் புருஷன் தூங்குறதுக்கு முன்னாடி நெத்தியில் முத்தம் கொடுத்து பொண்டாட்டிங்க தூங்க வைப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் புருஷங்காரன் எப்படா தூங்குவான், இவன் போன ஆராயலாம், பர்சில் காசெல்லாம் ஆட்டையை போடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த ஜாமான் விளைக்கிறீங்களா இல்லை துணி துவைச்சிடுறீங்களா? எனக்கு மண்டை கிருன்னு இருக்குமா, என்னால இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. எனக்கும் மண்டை கிருன்னு தாங்க இருக்கு. எந்த வேலையும் செய்வேனா? அழுக்கு தட்டிலே சாப்பிட்டுக்கிட்டு அழுக்கு துணியை போட்டுட்டு இருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழுக்கு தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு இருப்போம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு குடும்பத்தில் பாதி வேலையை நான் செய்யணுமா? என்ன இது? பார்த்துறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக். என்னங்க, அண்ணாச்சிக்கலை ஜாமான்லாம் வாங்கிட்டேன், நீங்கள் போய் காசு மட்டும் கொடுத்துட்டு வந்துருங்க. எவ்வளோடி அமௌண்ட்டு? பில்லு 3200 ரூபாய். 3200 ரூபாயா? 3200 ரூபாய்க்கு அப்படி என்னென்ன வாங்கினேன்? எல்லாம் தேவையான பொருள் தாங்க வாங்கினேன். நீ தேவையில்லாத எதோ வாங்கியிருப்ப. பெஸ்ட் பில்லை படி என்ன நான் வாங்கியிருக்கேன்னு பார்க்குறேன். நீ ஒரு நாளைக்கு ஒரு கோட்டரும் ஒரு சிகரெட் பாக்ஸ் வாங்குற பாரு, அதுதான் தேவையில்லாத பொருள். அதை ஃபர்ஸ்ட் வாங்குறதை நிறுத்து. என்ன கணக்கு கேட்குறான். அது ரெண்டும் தேவையில்லாத பொருள்னு எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் தெரியும். ஆனால் வாங்குறத நிறுத்த முடியல, என்ன பண்ணுறது? என்ன அக்கா மாமா, முன்ன மாதிரி இப்பெல்லாம் உங்களுக்குள்ள சண்டையே வரதில்ல போல, ஒரே ஆச்சரியமா இருக்கு. நல்ல விஷயம் தானே, இல்லைன்னா இவ கூடலாம் மனுஷன் பேசுவானா? நீ மனுஷனா அப்புறம் வாட்ட நான் மனுஷியா நீ பேசுவேன். முதல்ல மனுஷன் ரெடி, அப்புறம் நான் வாண்ட புருஷனா பேசுறேன். நீ முதல்ல புருஷனா நடந்துக்க, அப்புறம் நான் வாட்ட பேசுவேன். நீ முதல்ல பொண்டாட்டி நடந்துக்க, நான் வாண்ட பேசுவேன். நடக்கலாம் சொல்லுங்க. குழம்புல உப்பு அதிகமாக போட்டங்க. உப்பு அதிகமாக போட்டியா? தெரியுண்டி எனக்கு. உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? டேஸ்ட் பார்த்தீங்களா? டேஸ்ட்டு பார்க்கல, உன் கேரக்டர்னானே நான் பார்த்துட்டேன். குழம்பு வைக்க சொன்னால் உப்பு அதிகமாக போடுறது, தொட்டுக்கையை வைக்க சொன்னால் தொட்டுக்கை கருக்கி விட்டுறது, சோறு ஆக்க சொன்னால் சோத்தை கூழ் மாதிரி ஆக்கி வைக்கிறது, தோப்பார் எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாத்தையும் வீணாக்கி போட்டு இப்போ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ணும், அதானே ஆசை?
ஆர்டர் போடு, ஹோட்டல்லே போடு. பீட்சா போடு, பீட்சா பர்கர்னு போடு. அதுதான் உடம்புக்கு ஹெல்த்தி. போடு. இவ்வளோ சீக்கிரமா நம்ம கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டானே, நல்ல பையன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால உங்கள்கிட்ட 2 கிலோ கறி வாங்கிட்டு போனேன். இங்கே பாருங்க, சரியாவே வேவலை. ஏமா கறி வேவலைன்னா அதுக்கு நான் என்னம்மா பண்ணுறது? நீ ஒழுங்காக வேக வச்சிருக்கணும். நான்லாம் நல்லா தான் வேக வச்சேன். உங்கள் கறி தான் வேகலை. பக்கத்து கல்ல வாங்கினா கூட சூப்பராக வேகுது. இது என்னம்மா புது பொருளையா இருக்கு? அவனும் ஆட்டை தான் வெட்டி விற்கிறான், நானும் ஆட்டை தான் வெட்டி விற்கிறேன். அவன் ஆடு வேவுது, என் ஆடு வேவலை. இது என்னம்மா இது புது கதையாக இருக்கு? யோ, அவர் நல்ல வேவர ஆடா பார்த்து வெட்டுறாரு. நீனும் அடுத்த வாட்டி நல்ல வேகர ஆடா பார்த்து வெட்டு. நல்ல மேயர் ஆட்டை பார்த்து வெட்டுங்கன்னு சொன்னால் ஓகே, நல்ல வேவர ஆட்டை பார்த்து வெட்டுங்கன்னு சொன்னால் அது எனக்கு எப்படிமா நல்லா வேவுதா வேவலையான்னு தெரியும். ஒரு குட்டி பிடிச்சிடறேன். அண்ணாச்சி, ஒரு பால் எடுத்துட்டு வாங்க. பால் பாயிட்டா? பால் பாயிட்டு வேற உள்ளதான் நம்ம போகணும். சாப்பிட்றீங்களா? சரி, கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்றேன். சரி இருமா, நான் பால் பாயிட்டு எடுத்து வந்து கொடுத்துட்றேன். உன் குழந்தை வேற கத்த போகுது. இந்த பிரியாணியை வேற இங்க வச்சுட்டு போனேன். இந்த நாய் தொல்லை வேற தாங்காது. இந்த பிரியாணியை கொஞ்சம் பிடியேன், கையில வச்சிரு. நான் போயிட்டு பால் பாயிட்டு எடுத்து வந்துடுறேன். சூப்பர் வாசனை. மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் தூக்கி வந்து கடையில வைக்கணும். இந்தம்மா பால் பிரியாணி கொடுமா. இந்தாங்க அண்ணாச்சி தட்டு. பசி தீந்துருச்சு, பால் பாக்கெட் வேணாம். ஆட்டி பாவி, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மலை மாதிரி குமிஞ்சிருந்த பிரியாணியை காணோம். பல தட்டு மட்டும் ஒரு முட்டை கொடுங்க. சாப்பிட்டுக்கிட்டே கடைக்கு ஓடியாந்துட்டியா? இந்த ஒரு முட்டை வேற. அண்ணாச்சி, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா? தொட்டுக்கலன்னு சொல்லிட்டு தானே முட்டை வாங்க வந்தேன். சாப்பிட்டுட்டே நான் ஆம்லெட் போட முடியுமா? செத்த போய் ஒரு ஆம்லெட் போட்டு வந்து தாங்களா, 5 ரூபா எக்ஸ்ட்ரா கூட தரேன். இந்த புள்ள நான் இங்க என்ன மளிகை கடை வச்சிருக்கேனா இல்ல ஹோட்டல் வச்சிருக்கேனா? மரியாதை கெட்டு உனக்கு போயிரு. அண்ணாச்சி, இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு கோவப்பட்டு பேசாதீங்க, அப்ப நான் கடைக்கே வரமாட்டேன். ஓ அப்படியா? அந்த தட்டை கொண்டா நான் ஆம்லெட் போட்டு தரேன். இப்படி பேசி பழக பாருங்க. இந்தாங்க தட்டு. ஒரு ஆம்லெட் போடுறதுக்கு போய் ஒரு கஸ்டமரை கோவப்படுத்திட்டேனே. இந்தா நீ கேட்ட ஆம்லெட். என்ன அண்ணாச்சி, முட்டைய பச்சையா ஊத்தி குத்துருக்கீங்க? எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு 5 நிமிஷம் வெயில் நின்னா அதுவே ஆம்லெட். ஏன் பிள்ளை, நீ தூங்கும்போது ஏசி போட்டு தூங்குவியா இல்லை ஃபேன் போட்டு தூங்குவியா? நீ வீட்ல இருந்தா தாப்பால் போட்டு தான் ஏன் தூங்குவேன். வந்து சாப்பிடுங்க, பிரியாணி ஆறிட போகுது. எதுக்குமா இன்னைக்கு பிரியாணி செஞ்ச? யாரை கேட்டு நீ பிரியாணி செஞ்ச? என்னங்க, உங்களுக்கு பிடிக்குமே தானங்க செஞ்சேன். பிரியாணினா எனக்கு பிடிக்கும், நீ செஞ்சா எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்லியிருக்கேனா? தக்காளி சாதத்தை கிண்டி வச்சுக்கிட்டு அதில் 2 சிக்கனை தூக்கி போட்ட மாதிரி இருக்குங்க இவ பிரியாணி செஞ்சிருக்காளாம்.